வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சென்னை டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பள்ளிகொண்டா டோல்கேட்டுக்கு மிக அருகாமையில் 9 நவகிரக மாடலில் வந்து சாய்பாபா கோவில் அமைஞ்சிருக்கு. பார்க்கவே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். வாங்க உள்ளே போய் டீட்டெயிலாக பார்ப்போம். கோ பூஜை நடக்க போகுது. அதுவும் இன்னைக்கு ரொம்ப அற்புதமான தினமா, கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் குருவாரத்தில் பாபாவை தரிசனம் பண்ணணும். பாபா மூலியமா கிரக தோஷங்கள் நிவர்த்தி ஆகணும். உடலில் இருக்கிற நோய்கள் எங்களை விட்டு போகணும். மனசில் இருக்கிற கவலைகள் எங்களை விட்டு போகணும். அந்த நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக ஓடி வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் வந்து பாபாக்கு நம்ம கையால் ஒரு அற்புதமான பூஜை 12 மணிக்கு ஆர்த்தி பூஜை பார்த்தோம். முடிச்சுட்டு எல்லா தரிசனம் ஆயிடுச்சு. மனசில் இருக்கிற அந்த கவலைகள் நம்மளை விட்டு போயாச்சு. அதன் பிறகு உள்ள இங்கே என்ட்ரு ஆகிறப்போ பசி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பசி அப்படின்னாவே பசி வந்தால் 10 பறந்து போயிடும் சொல்லுவாங்க. அந்த பசியை போக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ இங்கே அன்னதானம். பாபாக்கு ரொம்ப பிடிச்சது அன்னதானம் பண்ணணும், பிறர் பசியை போக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எல்லா பக்தர்களுக்கும் அற்புதமான அன்னதானம் நடந்துட்டே இருக்கும். இன்னைக்கு நீங்க அங்க பாபா கிட்ட மனசுல இருக்கிற பசியை போக்குனீங்க. இப்ப இங்க உடல் பசியை பாபா போக்க போறார். பாபா கிட்ட வேண்டிட்டு, இங்க உங்ககிட்ட நான் சாப்பிட்றது எவ்வளவு புண்ணியம் பாபா, உங்களுக்கு நைவேத்தியம் பண்ண சாப்பாடு நான் சாப்பிட போறேன். என் மனசுல இருக்கிற கவலையும் கஷ்டங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இங்க அன்னதானம் பக்தர்களுக்கு, எல்லா பக்தர்களுக்கும் அன்னதானம் பண்ண போறோம். எல்லாரும் சாப்பிட்டு போலாம். அதே போல பாத்தீங்கன்னா பாபா கோயில் அப்படின்றப்ப, ஒரு கோயில் அப்படின்னாலே ஒரு பசு இருக்கணும். அந்த பசுன்றது ஒரு புண்ணியமானது. அந்த பசுன்றது லோகமாதா, ஒரு தாய். ஒரு மனுஷனுக்கு 3 தாய் சொல்லுவாங்க. முதல் தாய் நம்மளை பெற்றெடுத்தவங்க, 2வது தாய் நம்மளை வளர்க்கிற பசு தாய், 3வது தாய் பசு தாய், இந்த 2வது தாய், 3வது தாய் பூமி தாய். அந்த பூமி இல்லைன்னா தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, காத்து கிடையாது. 3 அம்மாக்கள் சப்போர்ட் இல்லைன்னா வாழ முடியாது. அதுல இந்த அம்மாவுடைய சப்போர்ட் வந்திருக்கு. இந்த அம்மா நினைச்சா லோகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்தையும் கூட்டிட்டு வந்து நமக்கு வேண்டிய வரத்தை தரக்கூடிய அற்புத சக்தி இருக்கு. அதனால இந்த அம்மாவுடைய பூஜை ரொம்ப சிறப்பா நடக்க போகுது. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோ பூஜை பண்ணி முடிச்சுட்டு அன்னதானத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். அம்மா கிட்ட வேண்டதில் வச்சுக்கிட்டு, இன்னைக்கு எனக்கு இந்த பாக்கியம் நவசாய் பாபா மந்திர் கிட்ட நான் வந்தப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு, கோ பூஜை பண்ணக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்கம்மா, ரொம்ப நன்றி பாபா கிட்ட. பாபாக்கு நன்றியை சொல்லிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு பௌர்ணமியில வியாழக்கிழமையில இந்த அன்னதான மண்டபத்துல நம்ம கோ பூஜை பண்றது அத்தனை கோடி புண்ணியம். பாபா கிட்ட வேண்டி ஒரு 3 பேர் இந்த கோ பூஜை நம்ம பண்ண போறோம். எல்லாரும் வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சாய்ராம். 2 பேர் போதும். இது எடுத்து போதும். அம்மா பாப்பா நீங்க முன்ன நில்லுங்க. ஐயா நீங்க பின்னால் நில்லுங்க. அம்மா நீங்க இப்படி வந்துருங்கம்மா. ஓகே, 10 நிமிஷம் இந்த பூஜை பண்ண போறோம். ஓம் ஸ்ரீ கோமாதாதாயே சரணமம்மா. ஓம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வராத நட்பம் அன்பு அகலாத குடும்பமும் தவறாத சந்தானமும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தந்து அருள் தருவாய். ஸ்ரீ கோமாதாதாயே சரணமம்மா. ஓம் ஸ்ரீ கோமாதாதாயே சரணமம்மா. சுபமங்கல சுபதினம் குருவாரம் பௌர்ணமி திதி குருவாரம் காலை. ஓம் ஞான சக்தி ரூபமே. ஓம் கோவடிவில் வாழும் அனைத்து சக்திகளே. ஓம் உயிர் வளர்க்க மாதவே. ஓம் நவ கண்ணீரி சக்தியே. ஓம் 18 சித்தர்கள் வாழும் கோமாதா அருள் தருவாயே. ஓம் ஸ்ரீ அஸ்வினி நட்சத்திரமூர்த்தியே, வர நட்சத்திரமூர்த்தியே, கிருத்திகை நட்சத்திரமூர்த்தியே, ரோகி நட்சத்திரமூர்த்தியே, மிருகஷிர நட்சத்திரமூர்த்தியே, திருவாத்திர நட்சத்திரமூர்த்தியே, புனர்புஷ நட்சத்திரமூர்த்தியே, பூஷ நட்சத்திரமூர்த்தியே, ஆயில நட்சத்திரமூர்த்தியே, மகா நட்சத்திரமூர்த்தியே, பூர நட்சத்திரமூர்த்தியே, உத்திர நட்சத்திரமூர்த்தியே, ஹஸ்த நட்சத்திரமூர்த்தியே, சித்திரை நட்சத்திரமூர்த்தியே, ஸ்வாதி நட்சத்திரமூர்த்தியே,
விஷாக நட்சத்திரமூர்த்தியே, அனுஷ நட்சத்திரமூர்த்தியே, கேட்ட நட்சத்திரமூர்த்தியே, மூல நட்சத்திரமூர்த்தியே, பூரா நட்சத்திரமூர்த்தியே, உத்திரா நட்சத்திரமூர்த்தியே, திருவோண நட்சத்திரமூர்த்தியே, அவிட்ட நட்சத்திரமூர்த்தியே, சதய நட்சத்திரமூர்த்தியே, புருட்டா நட்சத்திரமூர்த்தியே, உத்தரா நட்சத்திரமூர்த்தியே, ரேவதி நட்சத்திரமூர்த்தியே. ஓம் எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயே. நான் மோகே நாராயணி நளின பஞ்சு. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நவசாய் பாபா கோயில் தரிசனத்துக்காக இன்னைக்கு வியாழக்கிழமை ஓடி வந்திருக்கோம். அதில் போகிறப்போ ஃபஸ்ட்டு தரிசனமாக எப்பவுமே நமக்கு ஒரு முதல் வழி அப்படின்னா விநாயகருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். அவருடைய உத்தரவு இருந்தால் தான் எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் விநாயகரை தரிசனம் பண்ண போகிறோம். விநாயகர், இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னா, விநாயகரும் ஆஞ்சநேயரும் ஒரே பீடத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஆஞ்சநேயரை பாருங்க. விநாயகர் ஆஞ்சநேயர் ஒரே பீடத்தில் இருக்கிறது அந்த கோயிலுடைய சிறப்பு. இது நவசாய் பாபா மந்திர், நவகிரக பரிகார ஸ்தலம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த நவகிரகத்துக்கு 9 பாபாக்கும் இங்க ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. சனீஸ்வர பிடிக்காதவங்களா சொல்லலாம், பிரம்மச்சாரியா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேருடைய ஆரம்பம் முடிவுடைய உத்தரவு எடுத்துக்கிட்டு அப்புறம் உள்ள போறோம் வாங்க. அதே போல நவசாய் பாபா கோயில்ல ரொம்ப முக்கியமான இடம் அக்னிகுண்டம். நம்ம பாஷையில எல்லாரும் அக்னிகுண்டம் சொல்லுவாங்க. சாய்பாபா பாஷையில சொல்லுவாங்க துனின்னு சொல்லுவாங்க. இந்த துனி வந்து பாத்தீங்கன்னா 13 வருஷமா எப்பவுமே எரிஞ்சிட்டே இருக்கும். பக்தர்கள் எல்லாரும் வருவாங்க. மனசுல எவ்வளோ கவலைகள், உடல்ல நோய், மனசுல கவலைகள் நிறைய இருக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் தீரணும் பாபான்னு சொல்லிட்டு இங்க கொப்பரை தேங்காய், மூலிகை சமத்து வாங்கி அவங்க பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி, பாபா இந்த அக்னி ஹோமம் எப்போ எரியணும், எங்க குடும்பத்து சார்பில் 1 நிமிஷமாவது எரியணும், எங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் எங்களை விட்டு விலகணும்னு சொல்லிட்டு பாபா கிட்ட வேண்டுதலை வச்சுக்கிட்டு இதை போட்டுட்டு போவாங்க. 24 மணி நேரத்துல 1 செகண்ட் நம்ம ஃபேமிலி சார்பில் இது உள்ள எரியுது. அத்தனை கோடி புண்ணியமானது. இது எரிஞ்சு முடிஞ்ச உடனே அதுல இருக்கிற சாம்பல் இருக்கும். அந்த சாம்பல் உதின்னு சொல்லுவாங்க எல்லாரும், அதுக்கு பேரு உதி. அந்த சாம்பல் எடுத்து சுத்தமான தண்ணியில போட்டு பக்தர்கள் சாப்பிட்றப்போ அவங்க மனசுல என்ன நினைச்சு சாப்பிட்றாங்களோ அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத மருந்தா பாபா ஆசீர்வாதம் பண்ணுவாரு. மக்களுடைய நம்பிக்கை. ஓம் சாய்ராம். அக்னிகுண்டம் தரிசனம் பண்ணிட்டோம். அடுத்தது சாய்பாபாவுடைய குரு தத்தாத்திரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் ஒரே இடத்துல அந்த தத்தாத்திரேயர் ரூபத்தில் காட்சி கொடுப்பாங்க. அவருடைய தரிசனம் எடுத்துக்கிட்டு அப்புறம் பாபாவை பார்க்க போகலாம் வாங்க. அதே போல பாபாவுடைய உறுதிமொழிகள்னு சொல்லுவார். அந்த உறுதிமொழிகள் வந்து 11 வாக்கியங்கள் பாபா கொடுத்துருக்காரு. இதுல தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, படிச்சு பார்த்துக்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இப்போதான் பாபா கோயில் கிட்ட வந்திருக்கிறோம். இதுல இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். இந்த கோயில அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துல பாபா உட்காந்துட்டு 9 பாபா 9 கிரகமா இந்த லோகத்திலே பார்க்காத ஒரு அதிசயமா காலச்சக்கரத்துல உட்காந்துட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி சாய்பாபாவுடைய பாதம் தான் மூலஸ்தானம். அந்த தமிழ்ல சொல்லுவாங்க பாத தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அவருடைய பாதத்தை போய் ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணி 2 கையை வச்சு தரிசனம் பண்ணிட்டு பாதத்தை ஒரு 9 முறை சுத்துறப்போ தலைமையில இருக்கிற கர்மாக்கள், நம்ம பெரியவங்க யார் என்ன சேர்த்து வச்ச பாவ மூட்டைகள்லாம் பாதத்தின் மூலியமா சாந்தி கொடுக்கறதுக்கு பாதமா இருக்காரு. வாங்க தரிசனம். அதே போல இப்பதான் பாபா கிட்ட வந்திருக்கிற பாபாவுடைய பாதம் இதுதான் மெயின் மூர்த்தி, மூலஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த பாதமே மூலஸ்தானமா பாபாவுடைய பாதம். 2 பாதம் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா அங்க பாபா உட்காந்துட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி வாழ்ந்தாரு அப்படின்றதுக்கு ஒவ்வொரு இதுல டீட்டெயிலா எழுதியிருப்பாங்க, தமிழ்ல இருக்கும். இந்த கோயில் பாத்தீங்கன்னா குளோப் டைப்ல உருவாக்கி இருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். இது உள்ள வந்து நின்னாலே ஒரு பெரிய ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளவு விசேஷம். எப்படி இவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 உள்ளங்கை இருக்கு. 2 உள்ளங்கை 2 பெரிய விரலை தொட்டு தலையை வச்சு ஒரு வணக்கிட்டு அப்படியே வச்சு அவரை தரிசனம் பண்றப்போ நம்ம தலைமையில இருக்கிற பாவ கர்மங்கள் நம்மளை விட்டு விலகிடும். அப்படியே வாங்க. சாய்ராம். ஓம் ஸ்ரீம் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் ஆரோக்கியம் பிரதானோதனஹரம் சந்திரோஷோ நிர்மலம் போதிம் போமேஸ்வரம் சமஞ்சம் குரு கபுரபம் காவியஹோமலவாக் விலாசமதலம். ஓம் சாய்நாதாம். ஓம் நவசாய் ரூபாம். ஓம் பூஜிக்கின்ற மறுவாரே. ஓம் பாவங்களை போக்கிடுவாரே. ஓம் புண்ணியத்தை தருவாரே. ஓம் கோடி மக்கள் கூட்டமையாம். ஓம் கோடி நன்மைகள் தருவாரே. ஓம் அலையடியில் பள்ளி கொண்டவரே. ஓம் பாலாட்ட நதிகரையில் அமர்ந்தாரே. ஓம் பசுவின் உருவத்தில் வருவாரே. ஓம் எங்களையும் காக்க வருவாரையாம். ஓம் நவகிரக சாந்தி தருவாரையாம்.
ஓம் சூரிய ரூபத்தில் ஒருவாரையா, ஓம் சுகங்களை தருவாரையா, ஓம் அங்காரக ரூபத்தில் ஒருவாரையா, ஓம் பல அற்புதங்கள் செய்வாரையா, ஓம் ராகு ரூபத்தில் ஒருவாரையா, ஓம் சிரித்த முகமே ஐயா, ஓம் சனீஸ்வர ரூபத்தில் ஒருவாரையா, ஓம் பல சஞ்சலங்கள் போக்கிடுவாரையா, ஓம் ஸ்ரீம் சர்க்குருவே சரணமையா, ஓம் सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। गुरुवे शरणम। எல்லாரும் அப்படியே பாபாவுடைய பாதமாச்சு. இப்போ பாபா வந்து நவகிரகமா உட்கார்ந்துட்டு இருக்கார். இதுவரையும் நவகிரகமா பாபா இதில் பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் காமிக்கிறேன். இங்க வந்து மக்கள் வந்து அந்த மனசுல எவ்வளவு கவலைகள் இருந்தாலும், கிரக தோஷங்கள் இருந்தாலும், அந்த சர்ப தோஷம், கால தோஷம், சரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் சாந்தி பண்றதுக்கு பாபா நவகிரகமா உட்காந்துருக்க 9 அவதாரமா காலச்சக்கரத்தில் உட்காந்துருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாபா சந்திர பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்ல எழுதியிருப்பாங்க. சந்திர பாபா 2 ரவுண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம பரிகாரம் அப்படின்றது உள்ள போயிட்டு அவரை பார்த்து அவரை வணங்கிட்டு அந்த 2 முறை சுத்தி வந்தாலே கிரக தோஷத்துல சந்திர கிரக தோஷம் சாந்தி ஆயிடும். ரெண்டு முறை தரிசனம் பண்ணியாச்சு. நம்ம கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லியாச்சு. அந்த சந்திர கிரகத்துல எந்த பிரச்சனை இருந்தாலும் அவர் பார்த்துக்குவார். சாய்ராம். அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கர பாபா. சந்திர பாபா ஆச்சு, அடுத்து சுக்கர பாபா. சுக்கர பாபா 6 ரவுண்டுன்னு இருக்கும். நம்ம பரிகாரம் அப்படின்றப்போ நமக்கு எதுவுமே தெரியாது. எந்த பரிகாரம் பண்ணோம், அங்க பண்ணோம், எதுவுமே வேண்டாம். பாபா கிட்ட நம்பிக்கையோட அவருக்கு போய் சுக்கரன் வந்தாலே நம்ம லைஃப் மாறி போயிடும். சுக்கர திசையை வந்துச்சுடான்னு சொல்லுவாங்க. அவரே உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு 6 முறை சுத்தி வந்தாலே சுக்கர சாந்தி பாபா கொடுப்பாரு. வாங்க தரிசனம். நம்ம சந்திர பாபா சுக்கர பாபா பார்த்தோம். அடுத்து குரு பாபான்னு சொல்லிட்டு பாபா குருவா உட்காந்துருக்காரு. நம்ம ஒரு கல்யாணம் ஆகணும், குடும்ப பிரச்சனைகள், தொழில வளர்ச்சி அப்படின்னா குரு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. இங்க குரு வந்திருக்காரு. அவர்கிட்ட போறோம் பாருங்க. இங்கே எழுதியிருப்பாங்க குரு பாபா 3 ரவுண்டுன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட போய் பாபா கிட்ட வேண்டியதில் வச்சுட்டு எனக்கு குரு பார்வை வரணும், உங்களுடைய பார்வை வரணும்னு சொல்லிட்டு 3 முறை அவரை சுத்தி வந்தாலே குரு சாந்தி கிடைச்சிடும். சாய்ராம். 4வது அவதாரமா பாபாவை தரிசனம் பண்றோம். இவர் என்ன அவதாரத்தில் இருக்கான்னா புத அவதாரம். புதன் தொழிலுக்கு விசேஷமானவர். பாபா கிட்ட வேண்டியது வச்சு தொழில் சரியில்லை, மனசு சரியில்லை, கடன் சுமை அதிகமா இருக்கு, பாபா நான் என்ன பண்றது தெரியலன்றப்போ யாருடைய சப்போர்ட் கிடைக்காது. அவரே பார்த்துருவாரு. நமக்கு அந்த நம்பிக்கையோடு அவர்கிட்ட வந்துட்டு பாபா இங்க எழுதியிருப்பாங்க புது பாபா 5 ரவுண்டுன்னு இருக்கும். உள்ள போயிட்டு அவரை வேண்டுதல் வச்சுக்கிட்டு 5 ரவுண்டு அவரை சுத்தி வந்தாலே அந்த புத சாந்தி பாபா கொடுத்துருவாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 5வது பாபாவை பார்க்க போறோம். 5வது அவதாரமா சூரிய பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரவுண்ட் சுத்தினா போதும். இந்த சூரிய அப்படின்றப்போ நெருப்புல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பாபா கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனை வரப்போகுது, அப்படி வரப்போகுது, நிறைய பேர் சொல்லுவாங்க இது இருக்கும், அது நடக்கும், இப்படி நடக்க போகுதுன்னு. எல்லாத்தையும் அவர்கிட்ட பாதத்துல போட்டுட்டு ஒரு முறை சூரிய பாபாவே சரணமையான்னு சொல்லிட்டு ஒரு முறை அவரை சுத்தி வந்தாலே சூரிய சாந்தி கொடுப்பாங்க. வாங்க சுத்தலாம். சாய்ராம். அடுத்த அவதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்காரக பாபான்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கு உண்டானது அங்காரக பாபான்னு சொல்லுவாங்க. இவரு இந்த செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க இல்லையா, அவர்கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டு அவரை வேண்டி உள்ள போயிட்டு 9 முறை அவர் சுத்தி ஓம் செவ்வாய் அங்காரக பாபாவே சரணமையான்னு சொல்லி 9 முறை வலம் வந்தாலே அந்த செவ்வாய் தோஷம்ன்றது எல்லாமே நிவர்த்தியாய் அவருடைய ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கும். வாங்க சுத்தலாம். சாய்ராம். சாய்ராம். இங்க பாத்தீங்கன்னா 9 பாபா இருக்காரு. இன்னும் 3 பாபாவை பார்க்க வேண்டியது இருக்கு அவதாரம். அதுல இங்க ஒரு சிறப்பான பாபா இருக்காரு. அதை பத்தி சொல்லணும் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதிசய வேப்ப மரம். அதே போல பாத்தீங்கன்னா பாபா இன்னும் இப்போ ராகு பாபான்னு சொல்லி பாபா வந்து ராகு அவதாரமா இருக்காரு. ராகுன்னா எல்லாருக்கும் தெரியும் பாம்பு அவதாரம் சொல்லுவாங்க. நான் உள்ள அவர்கிட்ட விசேஷம் என்னன்னா 4 ரவுண்டு சுத்தினா போதும். ஒரு நாள் வேயக்கிழமை இங்கதான் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு 2 மணிக்கு அளவுல ஒரு பக்தர்கள் சுத்தி வந்துட்டே இருக்கிறாரு. சுத்தி வந்திருக்கிறப்போ உள்ள வந்துட்டு வெளியே ஒடியாடுறாரு. நான் அங்க உட்காந்துக்கிறேன். ஏன் ஒடியாறீங்கன்னா சார் பாம்பு இருக்கு. நான் என்ன சொன்னேன், பாம்புன்னா பாம்பு பாபா தான் பாம்பு இருக்கு போங்கப்பானா. இல்லைங்க நிஜ பாம்பு இருக்கு அப்படின்றாரு. என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க. நான் ஓடி வந்து பார்த்தா நல்ல நாகப்பாம்பு அழகா சுத்துது, அது பாட்டுக்கு சுத்துது.
அது பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது இப்படி வந்து மாட்டி. அப்புறம் ஓரம் திறக்கி வச்சுட்டு அதை வர சொல்லி பிடிச்சி எடுத்துன்னு மலடியில் விட்டுட்டோம். அது மாதிரி அவருடைய அவதாரம் இது. சாய்ராம். வாங்க. எல்லாரும் அப்படியே இப்போ ரொம்ப முக்கியமான பாபா கிட்ட வந்திருக்கிறோம். இந்த பாபா அப்படின்றப்போ சனீஸ்வரன் 8 ரவுண்ட் சுத்தினா போதும் சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்லுவாங்க, சனி போல் கொடுப்பதில்லை, சனி போல் தண்டிப்பதில்லைன்னு சொல்லுவாங்க. அது தண்டிப்பதில்லை, நமக்கு வந்து ஒரு ட்ரெயின் பண்றார். அவரு நம்ம கிட்ட வந்துட்டாலே அடுத்த ஸ்டெப்புக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல ஒரு தண்டனை, அதாவது ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு. அப்படி இருக்கிறப்போ இவர் உள்ள உட்காந்துட்டு இருக்கிற அவதாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா உட்காந்துட்டு இருப்பாரு. இவர் 8 முறை சுத்தினா போதும், கையில எள்ளு உருண்டையோடும் அவரு காட்சி கொடுப்பாரு. 8 முறை சுத்தி வந்தாலும் 7.5 சனி எந்த பிரச்சனை இருந்தாலும் நமக்கு சாந்தி ஆயிடும். வாங்க சுத்தலாம். அப்படி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாபாவா நம்ம பார்க்குறோம். இவர் வந்து கேத்து அவதாரம், ராகு கேதுன்னு சொல்லுவாங்க. 7 தலை சர்பத்துல உட்காந்துட்டு இருக்காரு இவரு. கேது பாபா 7 ரவுண்டு சுத்தி வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. வாங்க உள்ள போயிட்டு 7 முறை சுத்தினாலே எந்த தோஷங்கள் தான் நிவர்த்தி பண்றதுக்கு கேதுவா உட்காந்துட்டு இருக்காரு. சாய்ராம். வாங்க பார்க்கலாம். 9 பாபா தரிசனம் பண்ணியாச்சு. இப்ப பாதம் அவுட்ல வெளியே இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க பக்தர்கள், நான் எவ்வளோ டென்ஷன்ல எவ்வளோ மனக்கவலையோட இந்த உள்ள வந்துட்டேன், எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு 10 நிமிஷம் எங்க கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு வெளியே போறப்போ ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி என் மனசு ஒரு ஃபீல் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கடவுள் பக்தி பாதி இருந்தாலும் இந்த இடத்துடைய அமைப்பு, அந்த இயற்கையா அந்த ஒரு செடி கொடி மரம் எல்லாம் பார்க்குறப்போ மனசு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கொடுக்குது. எல்லாரும் வாங்க, உங்க மன நிம்மதியை மன நிம்மதி கொடுக்கறதுக்காக இந்த ஆலயம் பாபா உட்காந்துட்டு இருக்காரு. எல்லா பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழலாம். சாய்ராம். இந்த ஆலயம் எங்க அமைஞ்சிருக்கு, என்ன விளக்கங்கள், அந்த விளக்கம் நான் சொல்றேன். இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா நவசாய் பாபா மந்திர் நவகிரக பரிகார ஸ்தலம் சொல்லிட்டு இந்த ஆலயத்துடைய பேரா வச்சு இதை உருவாக்கி இருக்கோம். 14 வருஷம் ஆச்சு இந்த கோயிலை கட்டி. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர், தமிழ்நாட்டில் வேலூர் வந்து சென்னை வேலூர்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் டோல்கட் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராமத்துடைய பேர் கழனிப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அணைக்கட்டு டிஸ்ட்ரிக்ட் இது. அணைக்கட்டு தாலுக்கா கழனிப்பாக்கம்னு சொல்லுவாங்க. மெயின் ஹைவே பெங்களூர் மெட்ராஸ் டு பெங்களூர் ஹைவேல வேலூர்லேருந்து பெங்களூர் போற வழியில ரைட் சைட்ல பார்க்கலாம். இங்க வந்து பெங்களூர்லேருந்து வேலூர் போற வழியில லெஃப்ட் சைட்ல இந்த கோயிலை பார்க்கலாம். பாபா வந்து 9 கிரகமா அற்புதமா அங்க உட்காந்துட்டு இருக்காரு. காலையில 7 மணிக்கு கோயில் திறந்தாங்கன்னா நைட் 8 வரை கோயில் ஓப்பன்லயே இருக்கும். எந்த நேரம்னாலும் நீங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம். பாபாவுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு நாளைக்கு 4 ஆர்த்தி பூஜை நடக்கும். விடியற்காலை 5 மணிக்கு வந்து ஆர்த்தி பார்க்கணும்னா வாங்க வந்து பார்க்கலாம். மதியம் 12 மணிக்கு, மாலை 6 மணிக்கு, நைட் 8 மணிக்கு ஆர்த்தி பூஜை பார்த்தா அதுவே ஒரு கோடி புண்ணியம் கிடைக்கும். அதே போல வேலைக்கிழமை ஒவ்வொரு வேலைக்கிழமையும் சிறப்பு பஜனைகள், பூஜைகள், அன்னதானங்கள், கோ பூஜைகள் சிறப்பாக நடந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமியிலும் சிறப்பு. இன்னைக்கு பௌர்ணமி மாலையில வந்து பக்தர்கள் கையால 1008 பால் குட அபிஷேகம் சிறப்பாக நடக்க போகுது. நம்மளும் வந்து அதுல கலந்துக்கலாம். ஜெய் சாய்ராம்.